தி ஹஷிஷா குசாமா கதையின் 3வது பாகம். அந்த சிறுவன் டிவி ஆன் செய்தான். அவன் பொழுதுபோக்குக்காகவே அதை போடவில்லை. அவனை சுற்றி வலியாயிருக்கும் அமைதியை அடக்க ஏதாவது சத்தம் தேவைப்பட்டது. அவன் கைகள் நடுங்கின. பாட்டி தயார் செய்த அரிசி உருண்டைகள் மற்றும் சிற்றுண்டிகளை அவன் சாப்பிடவில்லை. அவன் பயந்தும் தனிமையிலும் இருந்தான். மணி நேரங்கள் கடந்து சென்ற போதும் பயம் அவன் மார்பில் கங்காணிக் கொண்டே இருந்தது. எனினும் இறுதியில் தூக்கம் வந்தது. நடு இரவு 1 மணிக்கு அவன் விழித்தான். அப்போ அவன் அதை கேட்டான். என்னப்பா, எல்லாம் ஓகேவா? பயமாக இருந்தா சொல், நான் இருக்கேன். உள்ள வந்து உன் கூடவே இருக்கேன். அதை கேட்ட உடனே அந்த சிறுவன் அவனுடைய தாத்தா என்ற நம்பிக்கையுடன் கதவை திறக்க ஓடினான். பூட்டை பிடிக்க கையை நீட்டினான். அந்த வேளை அவனுடைய உள்ளுணர்வு அவனிடம் சத்தமாக சொன்னது, நிறுத்து. அவனுடைய தாத்தாவின் குரல். அது மிகவும் அமைதியாக இருந்தது, மிகவும் மென்மையாகவும் மிகவும் இயற்கையற்றதாகவும். அந்த அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த உப்பு கலங்கள் அவை கருப்பாக மாறிக்கொண்டிருந்தன. அப்போதுதான் உண்மையான பயம் அவனை ஆட்கொண்டது. அவன் கதவிலிருந்து மெதுவாக பின்னால் நழுவினான். புத்தர் சிலையின் முன் மண்டியிட்டு விழுந்தான். புனிதமான ஓலைச்சுவடியை பற்றி பிடித்துக் கொண்டான். மனதார பிரார்த்தனை செய்யத் தொடங்கினான். அவனுடைய முகத்தில் கண்ணீர் சரிந்து கொண்டே வந்தது. தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அவளிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அப்போதுதான் அவன் அதை கேட்டான், அந்த சத்தத்தை. அவள் அங்கே இருந்தாள். அவனுக்காகவே வந்திருந்தாள். தட்டும் சத்தம் மீண்டும் கேட்டது. அவன் அழுதான். அவன் பிரார்த்தனை செய்தான். அவன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டான். எப்படியோ அவன் காலையை அடையும் வரை பயத்துடன் தூங்கிவிட்டான். காலை 7:30 மணி. அவன் கதவை திறந்தான். பாட்டியும் கைசான் வெளியே காத்திருந்தனர். பாட்டி ஓங்கிக் கொண்டு அழத் தொடங்கினாள். நல்லவேளை, உனக்கு ஒன்றும் ஆகல என்றாள் அவள் கண்ணீர் வடிக்கின்ற போது. கீழே அவனுடைய பெற்றோர் திரும்பி வந்திருந்தார்கள். தாத்தா ஏற்கனவே வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டு கூவினார், வாங்க, உடனே கிளம்பணும். வெளியில் ஒரு கருப்பு வேன் காத்திருந்தது. அதை சுற்றி கிராமத்தில் இருந்த ஆண்கள் சிலர் நின்றிருந்தார்கள். அந்த சிறுவனை நடுப்புற இருக்கையில் உட்கார வைத்தனர். அவனை சுற்றி நாலாபுரமும் ஆண்கள் நின்று அவனை பாதுகாத்தனர். காய்சான் வேனின் டிரைவராக இருந்தாள். கேசன் ஸ்லோகங்களை வேகமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வேகத்துல வெளியில் ஒரு வெண்மையான பெண்ணு ஓடுற மாதிரி மிதந்துகிட்டே இருந்தா. அவங்க வேகத்துக்கு சமமாகவே ஊட்டிட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன் அதை கண்ணால பார்த்தான். கண்ணை மூடு, அவன் பக்கத்துல இருந்த ஆள் கத்தினான். அவன் உடனே கண்ணை மூடினான். அப்புறம் அமைதி. அவ போயிட்டா, கேசன் சொன்னாங்க. அவங்க நேரா விமான நிலையம் போனாங்க. அந்த பயணம் முடிஞ்சது.